فليغني الله من فضله والله واسع عليم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تزوجوا الودود البلود فإني مكافر بكم الأمم يوم القيامة. وكما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் அறியாத பெரியார்களே, சகோதரர்களே, நாம் புனிதமான நிக்காஹுடைய ஒரு சபையிலே நிக்காஹ் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏற்பாடு செய்து அவருடைய ஒரு அருட்படையாகும். நிக்காஹ் என்பது அல்லாஹ்வுடைய அருட்படை. நாளைக்கு கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஒவ்வொரு அடியார்களை பார்த்தும் அவர் கொடுத்த நியமத்துகளை சொல்லி காட்டும் பொழுது நிக்காஹுடைய நியமத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவார். ஐ ஃபுலான் அலம் முஸவ்விஜ், மனிதா, உலகத்தில் உனக்கு நான் திருமணத்துடைய ஏற்பாடு செய்யவில்லையா? இந்த திருமண வாழ்க்கையை ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் கியாமத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லி காட்டுவார். எனவே திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய நியமத், அருட்கொடை. இந்த அருட்கொடையை உலகத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறார்கள். இந்த திருமணம் உலகத்தில் ஆரம்பமானது அல்ல. இந்த திருமணம் உலகத்துடன் முடிந்து போனதும் அல்ல. திருமணத்துடைய ஆரம்பம் சுவர்க்கத்தில் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுவர்க்கத்தில் அல்லாஹ் திருமணம் செய்து வைத்தார். இந்த திருமண வாழ்க்கை உலகத்தோடு முடிந்து போனதும் இல்லை. நாளை மௌத்துக்கு பின்னால சுவர்க்கத்தில் அல்லாஹ் எல்லா சுவர்க்கவாதிகளுக்கும் திருமணங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன், ஹூருல் ஈன் என்ற பெண்களை சுவர்க்கவாதிகளுக்கு நாங்கள் திருமணம் முடித்து வைத்தோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை கியாமத்துல மஹ்ஷர்ல திருமணம் நடக்கும். ஹஜ்ரத் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் மனைவியாக நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைப்பார். எனவே திருமண வாழ்க்கை சுவர்க்கத்திலிருந்து ஆரம்பமானது, அதனுடைய முடிவும் சுவர்க்கம் தான். எனவே சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கும் ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் உலகத்திலும் மனிதர்களுக்கு தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையை இஸ்லாம் சொன்ன முறை பிரகாரம் வாழ்ந்தால் நிச்சயமாக அது இன்பமான ஒரு வாழ்க்கை. அது என்ன சந்தேகம்? எப்ப இஸ்லாமுடைய முறையில் ஒருவர் திருமண வாழ்க்கையை வாழவில்லையோ அவருக்கு திருமண வாழ்க்கை ஒரு நரகமாக மாறும். இரண்டாம் திருமணம் முடித்தேன். ஒரு கவிஞர் படிக்கிறார், திருமணம் என்பது ஒரு கோட்டை, அதில் நுழைந்தவர்கள் வெளியே வர முயற்சிக்கிறார்கள், வெளியே ஒரு கூட்டம் உள்ளே செல்ல முயற்சிக்கிறார்கள். இந்த கவி திருமணத்துடைய யதார்த்தத்தை புரியாதவர்களுக்கு தான், இஸ்லாம் போன்ற உரை பிரகாரம் வாழாதவர்களுக்கு தான், அவர்களுக்கு தான் திருமணம் அப்படி. ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அல்ல. ஒரு முஸ்லிமுடைய திருமண வாழ்க்கை இஸ்லாம் சொன்ன முறை பிரகாரம் அமைந்தால் அது இன்பமானது. அல்லாஹ் சுவர்க்கத்துடைய ஒரு இன்பத்தை உலகத்தில் தந்திருக்கிறான். நிக்காஹுடைய அக்கது நடக்கிறதுக்கு முன்னால 3 குர்ஆன் ஆயத்துகளை ஓதுறது சுன்னா, அந்த ஹம்து ஸலவாத்துல. இந்த 3 ஆயத்துகளும் நிக்காஹோடு சம்பந்தப்பட்ட ஆயத்தல்ல. யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும், அல்லாஹ் பயந்துக்கோங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை எப்படி பயப்படுமோ அப்படி பயந்துக்கோங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா, நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, ஈமான்தாரிகளே அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. 3மே தக்வாவை பத்தி பேசக்கூடிய ஆயத். இந்த 3 ஆயத்தும் நிக்காஹ் பத்தி பேசல, திருமண வாழ்க்கையை பத்தி பேசல. முதல் ஆயத்துல அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்திருக்கிறான் என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தாலும் 3மே தக்வாவை பிரகாரம்
ஆயத்து. உலமாக்கள் எழுதுறாங்க, ஏன் இந்த தக்வாவுடைய ஆயத்தை திருமணத்துடைய உடன்படிக்கைக்கு முன்னால் ஓதுவது சொன்னாண்டா, இந்த ஆயத்தில் தக்வா சொல்லப்பட்டிருக்குது. எந்த திருமண வாழ்க்கை தக்வாவை மையமாக வைத்து அமையுமோ, கணவனிடத்திலும் மனைவியிடத்திலும் தக்வாவுடைய வாழ்க்கை இருக்குமோ, அந்த திருமண வாழ்க்கை இன்பமான ஒரு வாழ்க்கையாக அமையும். எப்பொழுது கணவன் மனைவி திருமண வாழ்க்கையை இணைகிறார்கள், மார்க்கம் இல்லை, இஸ்லாம் சொல்லும் சட்டங்களை பேணாதல் இல்லை, தொழுகை இல்லை, வீட்டுக்குள் ஹலால் பேண வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, மஹ்ரம் பேண வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, பாவங்கள் நடைபெறக்கூடாது என்ற எண்ணம் இல்லை, பாவங்கள் நடைபெறுகிறது, இந்த வீட்டுக்குள் தக்வா இல்லை, அவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை நரக வாழ்க்கையாக. எனவே திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டுமா, தக்வா கணவனிடத்திலும் தக்வா இருக்க வேண்டும், மனைவியிடத்திலும் தக்வா இருக்க வேண்டும். இதனைதான் இந்த ஆயத்துகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவரொரு நாள் தனியாக அமல் செய்த ஒரு மனிதன், தனியாக அமல் செய்த ஒரு பெண், ஒரு ஆண் திருமண வாழ்க்கையில் இணைகிறார்கள். இவர்களாலும் தனியாக குர்ஆன் ஓதினார்கள், தனியாக தஹஜ்ஜுத் தொழுதார்கள், தனியாக அமல்களை செஞ்சார்கள். இப்ப கணவன் மனைவியாக சேர்ந்து வீட்டுக்குள்ள அமல ஹயாத்தாக்க போகிறார்கள். கணவன் தஹஜ்ஜுதில் எழுப்பி மனைவி எழுப்பி விடுகிறார், மனைவி தஹஜ்ஜுதில் எழுப்பி கணவன் எழுப்பி விடுகிறார். வீட்டுக்குள் ஹராமான சம்பாத்தியத்தின் மூலம் கணவன் வருமானத்தை ஈட்டிக் கொண்டு வரும் பொழுது மனைவி இப்படியான வருமானத்தை வீட்டுக்குள் கொண்டு வர வேண்டாம் என்று தடை செய்கிறார். மனைவி மகரம் பேணுகிறார், கணவன் மகரம் பேணுகிறார், வீட்டுக்குள் மகரம் பேணக்கூடிய அமைப்பு வருகிறது. இப்படியாக இருவரும் சேர்ந்து மார்க்கத்தை, வீட்டுக்குள் ஷரியத்தை, இஸ்லாத்தை நிலைநாட்டுகிறார்கள். இது தக்வாவுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நிச்சயமாக இன்பமான வாழ்க்கையாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் நடைபெறும் திருமணங்கள் 4 வகையில் நடைபெறலாம். துன்கஹுல் மர்அத்து லிஜமாலிஹா வலிமாலிஹா வலிஹஸபிஹா வலிதீனிஹா. ஒரு பெண், இந்த பெண்ணுடைய அழகுக்காக திருமணம் முடிக்கப்படும். அழகை மாத்திரம் மையமாக வைத்து அழகு சௌந்தரியமானவள் திருமணம் நடக்கும் அழகுக்காக. இன்னும் சில இடங்களிலே அழகு பிரச்சனை இல்லை, தீன் பிரச்சனை இல்லை, பணம் இருந்தா சரி. நல்ல பெரிய ஃபேமிலி, வசதியான ஆட்கள், பணக்காரர், பணத்தை மையமாக வைத்து திருமணம் நடக்கும். இன்னும் சில நேரம் குடும்பத்துடைய அந்த கண்ணியம், வம்சத்தை மையமாக வைத்து திருமணம் நடைபெறுகிறது. இன்னும் சில இடங்களில் தீனை அடிப்படையாக வைத்து மனைவிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா, கணவனிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா, மார்க்கத்தை பார்த்து திருமணம் நடைபெறுகிறது. இந்த 4 நோக்கத்திலும் திருமணங்கள் நடக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஃபர் பிதாதி தீன், தீன் உள்ள பெண்ணை திருமணம் முடிச்சு வெற்றி பெற்றுக்கோங்க. எப்ப தீனுள்ள பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுப்பாரோ, எப்ப தீனுடைய ஒரு ஆணை கணவனாக ஒரு பெண் தேர்ந்தெடுப்பாரோ, இந்த தீனுடைய இருவர் ஒன்று சேரும் பொழுது திருமண வாழ்க்கை இன்பமானதாக மாறுகிறது. சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சியர் ஆலமின் நுபலா இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹ் தாபிஈன்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டவரில் ஒருவர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மருமகன். இவர் ஒரு நாள் பாடத்துல பார்க்கிறாங்க, ஒரு மாணவன் நீண்ட நாட்களாக வரவில்லை. இப்னு அபி வதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில இடங்களுக்கு பின்னால பாடத்துக்கு வராங்க, கேட்டாங்க, இப்னு அபி வதாவே ஒரு மாத காலமாக அவரை காணல, எங்க போயிருக்கீங்க? சொன்னாங்க, என்ன மனைவி மரணித்து விட்டால் மனைவியை அடக்கம் செஞ்சு விட்டு அந்த கடமைகள் எல்லாம் முடிச்சு அவரோடு எடுத்துட்டு வாரு, அதாவது சில நாட்கள் பாடத்துல கலந்து கொள்ள கேட்டாங்க. சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரும் தாபிஈன். அவர்கிட்ட வீட்டுல பொண்ணெடுக்கிறேன்னா அதற்கு எல்லோரும் போட்டி போடுவாங்க. அப்துல் மலீக் இப்னு மர்வான் தன்னுடைய மகன் வலீதுக்கு
பொன் கேட்டார்கள். சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி மகள் எவ்வளவு மகள்? 1000 தீனார் மகள்கிட்ட போறாங்க. 1000 தீனார் மகள். 1000 தீனார்ல கணக்கில் சொல்றதா கிட்டத்தட்ட 500 பவுனுக்கும் மேல. 500 பவுன். ஒரு தீனார்ல 4 கிராம் தங்கம். சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி மறுத்துட்டாங்க. பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சு சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி பொன் தரல, இளவரசருக்கு பொன் கேட்டான், கொடுக்க. இந்த சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி நபி வதா கேட்கிறாங்க, நீங்க இன்னொரு திருமணம் முடிச்சாங்க. சொன்னாங்க நபி வதா, நான் மகள் கொடுக்கறதுக்கே வக்கீலாக ஒருவர் 2-3 திருகம் தான் எனக்கு கையில் இருக்குது, எனக்கு யார் அப்பா பொன் தருவா? உடனடியாக சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு ஸலவாத் ஓதி இப்னு அபி வதாவுக்கு அவர் அந்த மகளை திருமணம் முடிச்சு வச்சாங்க. அரசங்க வீட்டில் திருமணம் பேசப்படுறது கொடுக்க 1000 தீனார் மகள். ஆனா 2 திருகம் மகளுக்கு இப்னு அபி வதாவுக்கு மகளை திருமணம் முடிச்சு வச்சாங்க. தீன பார்த்தாங்க, துனியாவை பார்க்க இல்லை. அதுக்கு பின்னால இப்னு அபி வதா ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு வராங்க. மாலையில கதவை யாரும் கற்ற மாதிரி இருக்குது. போய் கேட்டாங்க, யாரு? சயீத் வந்திருக்கிறேன். இந்த சயீத் இப்னு முஸையப். உடனே இந்த மாமா வந்திருக்கிறார், கதவுக்கு வந்தாரு. சொன்னாங்க, உஸ்தாத் அவங்களே நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க? சொன்னா நான் வந்திருப்பேன். இல்லை இல்லை, என் மகளை திருமணம் முடிச்சு தந்திருக்கேன் உங்களுக்கு. என் மகள் இல்லாம ஒரு இரவு கழிவதை நான் விரும்பல, இதோ மகளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், பொண்ணை ஒப்படைச்சு போவாங்க சொல்றாரு. அந்த இரவு சாதாரண ஒரு சாப்பாட்டு ஏற்பாடு செஞ்சிருந்து சாப்பிடுறதுக்கு சரியாக ஏற்பாடு இல்லை. உடனடியாக நான் அங்கிருந்த மக்களுக்கு அறிவிப்பு செஞ்சேன், சயீத் இப்னு முஸையப் அவருடைய மகள் எனக்கு திருமணம் முடிச்சு தந்திருக்கிறார்கள். ஏன்னா என் மனைவி மன்னிச்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியும். எங்க வீட்டில் பெண் இருக்கிறது கேள்விப்பட்டா மக்கள் என்னைய வித்தியாசமா நினைச்சிருவாங்க. எல்லோரும் ஓடி வந்தாங்க, சயீத் இப்னு முஸையப் அவருக்கு பொன் தந்தாரா? நீங்க ஃபகீர், உங்களுக்கு சயீத் இப்னு முஸையப் பொன் தந்திருக்கிறார். பின்னால சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டுச்சு, உங்களோட மகளுக்கு இளவரசருக்கு பொன் கேட்கிற நேரம் 1000 தீனார் மகளுக்கு கொடுக்க இல்லை. நீங்க 2 திருகத்துக்கு வக்கீலாத ஒரு ஃபகீருக்கு நீங்க உங்களோட மகளை கொடுத்திருக்கிறீங்களே. அவர் சொன்ன பதில் எங்கள் எல்லோருக்கும் பாடமாக இருக்கும். அவரோட மகள் தஹஜ்ஜுத் ஒரு பெண், குர்ஆன் பாடமாக்கிற ஒரு பெண், ஹதீஸ்களை படிச்ச ஒரு பெண். வீட்டில் பெண் அவ்வளவு தப்பியா செய்து தன்னுடைய மகளை வளர்த்திருக்கிறேன். என்னுடைய இந்த மகள் இவ்வளவு நாள் தஹஜ்ஜுதை தவறாமல் தொழுத என்னுடைய மகளை 1000 தீனார் பணத்தை பார்த்து நான் திருமணம் கொடுத்து விட்டு முதல் இரவிலே பஞ்சு மெத்தைகளிலே படுத்து முதல் இரவிலே என்னுடைய மகளுடைய தஹஜ்ஜுத் தவறி போகின்றிருந்தா இவ்வளவு நாள் என்னுடைய மகளை பண்ணின தர்பியா அனைத்தும் வீணா போய்விடும். அந்த 1000 தீனாரை விட என் மகளுடைய தஹஜ்ஜுத் எனக்கு பெருமதியானது. என் மகளுடைய தீன பாதுகாக்கக்கூடிய ஒருவரை தான் நான் கணவராக தேர்வு செஞ்சிட்டான். பணம் நிம்மதியை கொண்டு வராது. வெறுமனே தீன் தக்வா இதுதான் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை கொண்டு வரும். எத்தனையோ சிலர் திருமணம் பணத்தை வச்சு திருமணம் முடிக்கிறாங்க, நிம்மதி இல்லை. பணம் இருக்குது, நிம்மதி இல்லை. நிம்மதி தீன்ல படிந்தா அழகா பார்க்க கூடாதா? பார்க்கணும், அழகா பார்க்கலாம். ஒவ்வொருவரும் தனக்கு எது அழகு விளங்குதோ அவர் அந்த அழகை வைத்து திருமணம் முடிக்கலாம் வேண்டும். ஒவ்வொருவருடைய பார்வை அழகு வித்தியாசமாக இருக்கணும். எனக்கு அழகு இல்லாத இன்னொரு அழகாக அல்லாஹ்வுடைய அழகுக்கு ஏற்ற மாதிரி உலகத்தில் ஒரு பெண்களை படைத்திருக்கிறார். நான் ஒரு பெண்ணை அழகாக நினைக்கிறேன், இன்னொரு அந்த பெண்ணை பார்த்து அவருக்கு அழகாகப்படாது. நீ ஒவ்வொரு அழகை பார்க்கத்தான் வேண்டும். தீனோட அழகு தான் வசதியான ஒருவர், சாதாரண வசதியில் ஒரு இடத்துக்கு தான் அவர் கொண்டெடுக்கிறார் பொருத்தம். அழகு தீனோட பணம் அவருடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி. இவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், இவரும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், பெண்ணெல்லாம் முடிக்கணும். தீனோட நல்ல குடும்பம், தீன் பிளஸ் அடுத்தது சேரும். இல்லைண்டா வெறுமனே தீனை மட்டும் பார்த்து அடுத்ததுல விடுறதும் இல்லை.
அடுத்ததுல பார்த்து தீன விடுறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒவ்வொரு திருமணம் பேசி வந்தா முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி நல்ல தீனுள்ள பெண்ணானது அல்ல. இதை நாம படிச்சுக்கொள்வோம். ஒரு திருமணம் பேசப்படுகிறது, தீனுள்ள பெண்ணான முதல் கேள்வி கேட்கக்கூடாது. முதல் கேள்வி கேட்கணும் அழகான பெண்ணா, அழகான பெண்ணா, அழகாக விரும்புவாங்க. ஆம், அழகான பெண். இரண்டாவது தான் கேட்கணும் பெண்ணுடைய தீன. ஏண்டா இவர் முதலாவதாக பெண்ணுடைய தீன கேட்டார்கள். பெண் எப்படி நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணா? ஆம், மார்க்கப்பட்டுள்ள நல்ல மார்க்கம் உள்ள ஒரு பெண், தவறிடாத ஒரு பெண். பெண்ணுடைய அழகு பெண். இரண்டாவது கேட்கிற நேரம் பெண்ணா பெரியவோ அழகு இல்லை என்று சொன்னா இவர் திருமணத்தை விரும்ப மாட்டார். இவர் அழகு இல்லை என்பதற்காக தீனை ஒதுக்கியதாக ஆகிவிடும். அழகு இல்லை என்பதற்காக தீனை ஒதுக்கியதாக ஆகிவிடும். அதனால் முதலாவது அழகை பற்றி விசாரியுங்கள். அழகு என்று சொல்லப்பட்டால் அடுத்த கட்டத்துக்கு போங்க. தீன் எப்படி? தீன் பூர்த்தியா இருக்குதுன்னா ஓகே பண்ணுங்க. தீன்ல குழப்பாடு இருக்குதுன்னா தீன்ல குழப்பாடு இருக்குதுன்றதுனால அழகையும் நீங்க நிராகரித்து வருது. இது எங்களுக்கு எங்களை இமாம்கள் சொல்லி தரக்கூடிய ஆதாபுகள். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே திருமண வாழ்க்கையில இணைகிற நேரம், இணைஞ்சதுக்கு பின்னால சில நேரம் நாங்க எதிர்பார்த்த மாதிரி பெண் இருக்காங்க. இது எல்லாருக்கும் நடக்கலாம். ஒருவர் திருமணம் பேசுற நேரம் பெண்ணை பார்த்து அழகா முடிவு செய்யலாம். பெண்ணுடைய குணநலன்களை, பெண்ணுடைய ஏனைய விடயங்களை முடிவு செய்ய முடியாது. இஸ்திகாரா பண்ணி முடிவெடுத்தாரு. இஸ்திகாராவின் மூலம் அல்லாஹ் முடிவை தந்திருக்கிறான். திருமணம் முடிச்சதுக்கு பின்னால பார்க்கிறார், மனைவியிடத்தில் சில குறைகள் இருக்குது. சில நேரம் மனைவிக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறோம். சில நேரம் வீட்டு வேலை சரியா செய்யறத நோக்கில் இருக்கும். சரியா ஆக்க தெரியாத பெண்ணாக இருக்கும். வரக்கூடியவங்களோட சர்வசாதாரண பேசாத அமைதியாக பிள்ளையாக இருக்கும். பல விதத்தில் இருக்கலாம். ஒருவர் திருமணம் முடித்ததற்கு பின்னால அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொள்ள வேண்டும். இது முதலாவது. அல்லாஹ்வின் முடிவை பொருந்திக் கொள்வது ஈமானுடைய அம்சம். சில அல்லாஹ்வுடைய முடிவுகள் இருக்குது. அல்லாஹ் எல்லாம் மாத்தேன். அது அல்லாஹ்வுடைய முடிவு. அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொள்ள இல்லைண்டா மௌத்து வரைக்கும் வெறுப்போட வாழ்வார். மன் ரதிய ஃபலஹு ரிதா, யார் பொருந்திக் கொள்ளாதோ பொருத்தம் கிடைக்கும். அவன் சகித ஃபலஹு ஸஹத், யார் பொருத்த இல்லையோ கோபத்தோட வாழ்வார், வெறுப்போட வாழ்வார். அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் எனக்கு முடிவு செஞ்சிருக்கிறான், எனக்கு தாயாக இவர் தான், தந்தையாக இவர்தான் வருவது அல்லாஹ்வுடைய முடிவு. எனக்கு இவர் தாயாக இவர் தந்தையாக இருக்கிற விருப்பம் இல்லை என்றதை அந்த முடிவை வார்த்தை அல்லாஹ்வுடைய முடிவு. அதை பொருந்திக் கொள்ளும். இதை போல் இவர் தான் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறார். வெளிரங்கத்தை பார்த்திருக்கிறேன். எடுத்ததும் பின்னால் சில திருப்தியற்ற நிலைமைகள் இருந்தாலும் அந்த திருப்தியற்ற நிலைமைகளை அந்த பெண்ணிடம் சொல்லி அந்த பெண்ணுடைய உள்ளத்தை புண்படுத்துவதை இஸ்லாம் அனுமதிக்கிறேன். நான் நினைச்சேன் நீங்க அப்படி இப்படி பார்த்து இப்படி குறை, நான் நினைச்சேன் அவ்வளவு பெரிய குடும்பம், நல்ல பெரிய குடும்பமா இருக்குது, பார்த்து அப்படி இருக்குது. நான் 20 பவுன் நகர வருவீங்க, 2 பவுனோட வந்திருக்கிறீங்க, இப்படி குத்தி காட்டுவோம் என்றிருந்தால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு அவன் ஒரு வழியாக அல்லாஹ் முடிவு பொருந்திக் கொள்ளும். அப்போ உஸ்மான் நன்னஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட கேட்கப்பட்டது, நீங்க வாழ்க்கையில செஞ்ச அமல்கள்ல எந்த அமலை வச்சு நீங்க அல்லாஹ்ட்ட சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கிறீங்க? பெஸ்ட் அமல் அவங்க அபு உஸ்மான் நபி பெரிய அறிஞர், நான் இவ்வளவு மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறேன், பெரிய ஹதீஸ் விவாதம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறேன் சொல்ல சொன்னார்கள். நான் திருமணம் முடிச்சேன். திருமணத்தை முடிக்கிற நேரம் அந்த பெண்ணுடைய வீண கேள்விப்பட்டு திருமணம் முடிச்சேன். முடிச்சதுக்கு பின்னால பார்த்தா அந்த பெண்ணை போல அலங்கோலமான ஒரு பெண்ணை நான் வாழ்க்கையில கண்டேன். அவ்வளவு அலங்கோலமான பெண். எனக்கு அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கவும் விருப்பமில்லை. ஆனா அந்த பெண் என்னோட நேசிச்சாக்கா
என்னோட அளவு கடந்த அன்பு வச்சிருந்தா அந்த பெண், நான் வீட்டை விட்டு வெளியே போற நேரமும் கவலையோட அவ்வளவு அன்பு, அளவு கடந்த அன்பு. ஆனா எனக்கு அந்த பெண்ணோட உள்ளத்துல அணுவளவும் அன்பு இல்லை, வெறுப்பு, மொத்த பார்க்கவும் வெறுப்பு இல்லை. ஆனா நான் அந்த வெறுப்பை இந்த பெண்ணிடத்தை வெளிப்படுத்த இல்லை. நான் அன்பாக இருக்கிறத போல, பொருத்தமாக இருக்கிறத போல, சந்தோஷமாக இருக்கிறத போல அந்த பெண்ணோட வாழ்க்கையை நடத்தினேன். 15 வருடங்கள் அந்த பெண்ணோட வாழ்ந்தேன். 15 வருடங்களுக்கு பின்னால் அந்த பெண் மரணிச்சுட்டா. அந்த பெண்ணுடைய உள்ளத்தை அணுவளவாக நான் புண்படுத்த இல்லை. இந்த அமலை வச்சு நான் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை ஆதரவிக்கிறேன். அதனால நாங்க முடிக்கிறது சுவர்க்கத்து பெண் அல்ல, உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும், எத்தனையோ குறைகள் இருக்கும். சில விலைகளை எதிர்பார்த்திருப்போம், இல்லாமல் இருக்கும். இந்த குறைகளை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வின் ஏற்பாடு, அல்லாஹ்வின் கலா என்ற பொருத்தத்தோடு குறைகளை சொல்லி குத்தி காட்டி வாழாமல் சந்தோஷமாக வாழ அல்லாஹ் நிலையாக வாழ்வதையும் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவியை வாழ்க்கையில பிரச்சனை வரும். வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனா பிரச்சனை 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் புயமனமின் திலாய் விலா இருப்பால படைக்கப்பட்டவர்கள். விலாயும் வரைந்ததுதான். நீங்க நேரையாக போனீங்கன்னா உடைஞ்சு வைக்கணும், தலாக்குல வைக்கணும். அதனால நேரையாக போகாதீங்க. அப்படியே விட்டுட்டீங்கன்னா குறையோட வாழலாம். நீங்க நல்லத சொல்லி 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 அவங்களுக்கு உபதேசம் செஞ்சு உபதேசத்தின் மூலம் அவர்களை சரி செய்து. அதனால கணவனோட சொன்னா மனைவி இன்னும் விலகிக் கொள்வா. இது பெண்களுடைய அமைப்பு. புரிக்கணும். இதுல பெண்களோட சமாளிச்சு போறது ரொம்ப கஷ்டம்தான். இது பெண்களுடைய அமைப்பு. இத ஆண் விலகிக் கொள்ளும். பெண் விழாலுமாக படைக்கப்பட்டவங்க. இவங்க அப்படிதான். ஏந்த மூல வேலை செய்யற அளவுக்கு அவ்வளவு வேலை செய்யலாம். நான் ஒன்றை சொன்னா சில நேரம் ரோமா விலகிக் கொள்வான், சண்டைக்கு வருவான், பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை 4 செவருக்கு வெளியில போகப்படாது. உம்மட்ட போய் செல்றது, டாக்டர் போய் செல்றது பிரச்சனையே. பாருங்க, மனைவி இப்படி இருக்கிறா. 4 செவருக்கு வெளியில பிரச்சனை போகுங்களா? அந்த திருமண வாழ்க்கை இன்னொரு இருக்காது. கணவன் மனைவிக்கு மத்திய வாழ பிரச்சனை 24 மணித்தியாலத்துக்குள்ள முடிஞ்சிடும். 24 மணித்தியாலத்துக்குள்ள பேசி சந்தோஷமாக சேர்ந்துடும். மனைவி வாழ்க்காட்டி கணவன் பார்த்துக்க தேவையில்லை. மனைவி வாழ்க்கையா கணவர் இறங்கி போறது எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு சரியான ஈகோ, நான் இறங்கி போறதா இல்லை, பிரிவாழ்ந்தா வாழையா பிரச்சனை வரும். பிரச்சனைய அது நாங்கள் அழகான முறையில கையாளும். அதே நேரம் மனைவிக்கு செலவழிக்கிற தன்மை வரும். எப்படி மனைவியிலேயே அழகு முகத்தில் இருக்குதோ, தோற்றத்தின் அழகை பார்த்து மனைவி ஒரு பெண்ணை முடிவு செய்வோமோ, இதை போன்ற ஒரு ஆணின் அழகு செலவழிக்கிறது. குடும்பத்துக்கு செலவழிக்கிறது சதகா, மனைவிக்கு செலவழிக்கிறது சதகா, மனைவிய வாயில சாப்பாட்டை ஊட்டி விடுவது சதகா. ஏன் நபியோட சதகாவாக வச்சாங்கன்னா, சதகா எரிச்சு எரிச்சு செய்வது மழை விருப்பத்தோடு வேண்டாம் விருப்பத்தோடு செலவழிக்கிறார்கள். இது சதகாவல்ல, விருப்பத்தோடு செலவழிக்கணும். மனைவிக்கு குடும்பத்துக்கு தாராளம் செலவழிக்கணும். நன்மை கிடைக்குது, நான் சதகாவாக செலவழிக்கிறேன் என்ற நியத்துல செலவழிக்கணும். தன்னுடைய வசதிக்கு ஏற்ப கடனாளியாக அழகான முறையில் செலவழிக்கணும். இது ஒரு ஆணுக்கு அழகு. மனைவியோட சந்தோஷமாக வாழணும். வீட்டுக்கு வாழ நேரம் நாங்க சுத்தமாக ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வாழ நேரம் விஸ்வாஸ் செய்வாங்க. எனக்கு விஸ்வாஸ் வீட்டுக்குள்ள வாழணும். ஏன் வீட்டுக்குள்ள வந்து மனைவியோட தொடர்பு வர போகிறேன், வாயிலிருந்து வாடைகள் கொண்டு வரக்கூடாது. நபியோ விஸ்வாஸ் செஞ்சுதான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள மனைவியோட சந்தோஷம். வீட்டு வேலைகளில் பங்கெடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியோட வீட்டு வேலைகளில் பங்கெடுத்திருக்கிறார்கள்.
குடும்ப வாழ்க்கை பெரியார் ஒரு சந்தோஷமா வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகளோட எந்த அளவுக்கு அன்பாக பண்பாக நடந்தாங்கன்னா, மனைவியோட ரேஸ் ஓடினாங்க. மனைவி சின்ன பிள்ளைங்க அந்த தன்மை அவங்களுக்கு இருக்கும், 20-21 வயசு சின்ன வயசு. அவங்களுக்கு அந்த தன்மையில நாங்களும் இறங்கி போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் எது? நாங்க எல்லாரும் விரும்புறது சுஜூத் மௌத்தாகும், குர்ஆன் மௌத்தாகும். நபியிட மரணம் சுஜூத் வரை இல்லை. சுஜூத் மட்டுமல்ல சிறந்த மரணத்துக்குரிய இடம். தன்னுடைய மனைவியின் மடியில் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் பிரித்தது. மனைவிட மடியில் அது ஒரு சிறந்த மௌத்து. மனைவியோட அழகான முறையில நாங்க நடந்து கொள்வோம். அதே நேரம் வீட்டார்கள், பெண்ணுடைய தாய் தந்தையோ கணவனுடைய தாய் தந்தையோ இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான பகுதி. இதை வழங்குங்க. எப்பயும் தலையிடுவாங்களோ வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சு. முதலாவது திருமணம் முடிச்சதுக்கு பின்னால கூட்டு குடும்பத்தை சுதா விரும்பவில்லை. முதலாவது வசதி இருந்தா தனியாக ஒரு வீட்டுக்கு போய் இத கணவன் உமா போ மனைவி உமா போ தடுக்கக்கூடாது. அவங்கள வாழ விடும், சுதந்திரமாக வாழ விடும். அவங்க தனிவீடு போக பார்த்தா கும்பட முகம் சுருங்குது, வாப்பட முகம் சுருங்குது. முறையில விடும் அவங்க. அது தனியாக திருமணம் முடிக்கிறதுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு திருமணம் பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, முதலாவது எங்க வீடு ஏற்பாடு செஞ்சு போறாங்க. சாலைகள் ஒரு வீட்டு ஏற்பாடு செஞ்சுட்டு வந்தாங்க. யார் சொல்லலாம், ஒரு வீடு ரெண்டுக்கு இருக்கு. அதுக்கு பின்னால் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. தனி சரி போறதுக்கு வசதி இல்லை, தாயுடைய வீட்டிலே தந்தையுடைய வீட்டில இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா பெற்றோர் தலையிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் கப்பத இம்ரஅத்தன் அலா ஸௌஜிஹா. யாரை ஒரு பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு எதிராக தூண்டி வருகிறார்களோ இவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. உங்கள் போன்ற வாப்பத்தூன்ற உண்மை கேட்கிற டாக்டர் கேட்கிற தங்கச்சிட்ட அந்த மாப்பிள்ள 2 ரூபாய் வாங்கி வந்தீங்கிற 3000 ரூபாயா பாரு மச்சான், டாக்டர் 10,000 ரூபாய். ஆனா மாப்பிள்ள செலவழிக்கிறவங்க போலதானே. இவைகள் கணவனின் மீது வெறுப்பை அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் உண்டாங்க. நான் அதிசயிக்கிறோம். கோல் பண்ணி மகளுக்கு என்ன தின்னீங்க, நேற்று என்ன கறி, முதல் என்ன கறி, நேற்றும் கருவா இன்னைக்கும் கருவாங்க. தேவையில்லாத அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள், என்ன குடிக்கிறார்கள், சோத்த சம்பளம் தின்னுட்டு வாழ்ந்தாலும் பரவாயில்லை. நான் கருத தலையிட தேவையில்லை. மறுவாழ்வு கூட்டி ஒரு பயணம் போக இந்த நாளில் பயணம் போகணுமா, தேவையா? தலையிட தேவையில்லை. அவர் விருப்பமா கூட்டிட்டு போகட்டும். தாயும் தந்தையும் இந்த திருமண வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமானதாக அமையும். ஒரு மாப்பிள்ளை விலகிக் கொள்ளவும் உமா பாப்பா செல்வது எல்லாத்தையும் கேட்டு ஒரு மாப்பிள்ளை ஆடினா அவருக்கு வாழ தெரியாது. உமா சொல்றாரு, மகளுக்கு இப்படி வாழ்க்கை அப்படி வாழ்க்கை, இதை வாங்கியிருக்காரு வாங்கியிருக்காரு, இப்படி இவ்வளவு செலவழிக்கணுமா மகளுக்கு, போன வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஒரு உண்மை சொன்னாலும் குடும்ப வாழ்க்கை நடத்துற ஒரு கணவன் இந்த வார்த்தைகளை கேட்டு உண்மைக்கு எதிராக பேசி உம்மட மனசு வைக்கப்படாது. இந்த காலால் இந்த காலால் விட்டுவிடும். உண்மை சிறந்த மனைவிகள் போய் அமல்படுத்த பார்த்தா பிரச்சனை வச்சு. அதனால இவைகளை நாங்க விலகிக் கொள்வோம், இவைகளை விலகிக் கொள்வோம். அதே நேரம் மிக முக்கியமான ஒரு சில சட்டங்களை நான் சொல்றேன். இதுதான் அந்த சட்டங்களை சொல்றதுக்குரிய சந்தர்ப்பம். நிக்காஹ் நடக்கிற நேரம் வழி இருக்கிறது கட்டாயம். 2 ஷாஹித் 2 சாட்சியாளர்கள் இருக்கிற கட்டாயம். 2 சாட்சியாளருக்கு முன்னால வழி மருமகனுடைய கையை பிடிச்சு ஈஜாப் கபூல் செஞ்சு நிக்காஹ் முடிச்சு கொடுப்போம். ஈஜாப் கபூல் வழி 2 சாட்சியாளர் கட்டாயம் ஒரு நிக்காஹ். இதுல வழி யாரு? பெண்ணுடைய வாப்பா. பெண்ணுடைய வாப்பா இல்லைன்னா அப்பா, அப்பா இல்லைன்னா நானவம்பி, அவங்க இல்லைன்னா சாட்சா. வாப்பா இருக்கிற நேரம் அல்லது அப்பா இருக்கிற நேரம் அல்ல நான தம்பி இருக்கிற நேரம் சாட்சா வழியா அவங்க நிக்காக கூடாது. ஒரு வழி எப்படி இருக்கும்? ஒரு வழி நீதமுள்ளவராக இருக்கும். இது ஷரத்து. தொழுகை இல்லாத ஒரு மனிதனுக்கு வழியாக வர வேண்டுமா என்று கேட்டா பிரச்சனை இருக்கு. சரியான சட்டம் அவர் நீதமானவர் அல்ல, அவருக்கு மகளை திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு மொழி இல்லை.
தொழில்கிட்ட எவ்வளவு பாவங்கள் கொண்டு வாங்க உங்களோட நாட்டு திருமண வாழ்க்கையில பாதிக்கும். ஏதோ காலத்தில் பின்னால வந்து அனுமதி தந்திருக்கிறாங்க. இந்த காலம் தொழுகை இல்லாத அதிகரிச்ச காலம். இந்த சட்டத்தை வச்சா எத்தனையோ நிக்காக செல்லுபடி ஏற்றதாகும். அதனால வயிறு விஷயத்தை மட்டும் மன்னிப்பு கொடுப்போம். அந்த மன்னிப்பு வச்சு அவசியம். ரெண்டாவது சாட்சியாளர், ரெண்டு பேரை சாட்சியாளராக வைக்கிறோம். யார சாட்சியாளராக வைக்கிறோம் என்ற அறிவு கூட சமூகத்தில் இல்லை. அவர்களுக்கு பெரிய செல்வந்தர் அவர்களும் சாட்சியாளராக வைக்கிறோம் இல்லை. சாட்சியாளர் 2 பேர் எப்படியானவர்களாக இருக்கணும்னா பெரும்பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக, சிறு பாவங்களை தொடர்ந்து செய்யாதவர்களாக, அல்லாஹ்வின் கடமைகளை பேரக்கூடியவர்களாக இருக்கும். நீதமானவர்கள் 5 நேரம் தொடரக்கூடியவர்களாயிருக்கும், கடமைகளை சரியா செய்யக்கூடியவர்களாயிருக்கும், நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாயிருக்கும், ஹஜ்ஜிலே கடமை ஹஜ்ஜி வாஜிபுனா ஹஜ்ஜி செய்யணும், ஜகாத் வாஜிபுனா ஜகாத் கொடுக்கணும். இதே நேரம் பெரும் பாவங்களோட சம்பந்தம் இருக்கக்கூடாது. இப்படியான நீளமான பேருள்ள 2 பேர் சாட்சியாளராக வைக்கப்படும். ஆனா இன்னைக்கு சில இடங்கள் நிக்காத சபையில சாட்சியாளராக இருக்கிறவங்களை பார்த்தா அல்லாஹ் பாவம். சட்டம் தெரியாது, நிக்கா செல்லுபடி இல்லை. அப்படி இல்லாத நீளம் இல்லாத பேரை வச்சா நிக்கா செல்லுபடி இல்லை. ஏதோ இப்படியா ஒரு சபையில நடந்தா சபையில ஏதாவது ஒரு நீளமானவங்க இருப்பாங்கன்றதுனால அதை வச்சு நிக்கா செல்லுபடி ஆகிடும். அதனால 2 சாட்சியாக வைக்கிற விஷயத்தை அந்த விஷயத்தை மண்டைக்கு இருக்கணும். ஏண்டா கணவன் மனைவி மத்தியில ஒரு பிரச்சனை வந்தா இந்த பிரச்சனையை தீர்க்க இயலா போனா கணவன் குடும்பத்திலிருந்து ஒருவரும் மனைவி குடும்பத்திலிருந்து ஒருவரும் இருவர் போய் 2 பேருக்கு மத்தியில பேசி சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யணும். நாங்க சாட்சிக்கு வைக்கிறவங்க தான் அங்க போகணும் இல்லை. ஆனா சாட்சிக்கு பொருத்தமான அப்படியா அவங்க வைக்கப்பட்டா அவங்களோட உள்ளம் உருவும். அதை நான் செஞ்சு வச்ச திருமணம் ஒரே பார்க்குதே சேர்த்து வைக்கணும் என்று சொல்லி அவங்க 2 பேரும் மந்திரத்தை முற்படுத்தினா அவங்களோட உள்ளத்திலிருக்கும் இந்த திருமணத்தை சேர்த்து வைக்கணும் அந்த எண்ணம். அப்படியானவர்கள் சாட்சியாளர்களாக வைக்கப்படும். அதே நேரம் நிக்காஹ் முடிஞ்சா மாப்பிள்ளை வலிமா கொடுக்கிற சுன்னத், ஒன்று சேர்ந்ததுக்கு பின்னால் கொடுக்கிறது மிகச்சிறந்தது. அதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம். வலிமா கொடுக்கிற சுன்னத். வலிமாவுக்கு அழைப்பு வந்தா அந்த வலிமாவுக்கு பதிலளிக்கிறது வாஜிப். வலிமா கொடுக்கிற சுன்னத். நான் ஒரு வலிமாவுக்கு அழைப்பு விடுத்தா அவர் வலிமாவுக்கு வாரது கட்டாயம் வாஜிப். சாப்பிடாது இருக்காது வரணும். தங்கங்கள் இருந்தா தெரிவிச்சுக்கோ. ஆனா எப்ப வலிமா நடக்கிற இடத்துல பாவம் நடக்குமோ, பொருத்தமில்லாத இடத்துல வலிமா வைக்கப்பட்டிருக்குது, அல்லது ஹலாலான பணம் அல்ல பிரச்சனைக்குரிய பணத்தால வலிமா நடக்குது, அந்த வலிமாவுக்கு போறது ஹராம். சில நேரங்கள்ல எங்களுடைய சகோதரர்கள் தெரியாம போய் முஸ்லிம் அல்லாதவருடைய போல பண்ணி திருமணம் வலிமா கொடுக்குது. அங்க உங்களுக்கு ஒரு யானை உருவம் இருக்கு, அல்லது ஏதோ ஒரு உருவப்படம் ஒன்றுக்கு இருக்கு. நான் போட்டோ வீடியோ பேசல, அது கருத்து வைக்கும் விஷயமாக விடுவோம். ஆனா ஒரு உருவம் என்பது எல்லோரும் ஹராம் என்று முடிவு செய்யப்பட்டது. வலிமா நடக்கிற இடத்துல உருவம் இருக்கும்டா அந்த இடத்துக்கு வலிமாவுக்கு போறது ஹராம் என்பதாக புகாக்கள் தெளிவாக எங்க தெரியாம போய் வைக்கிறாங்க. அப்படி வச்சா நான் முதலாவது சொல்லுவோம், தடுக்க முயற்சி செய்யணும். இல்லைண்டா போகக்கூடாது. ஒரு பறவை உருவம் இருக்குது, அல்லது ஒரு மிருகத்தில் உருவம் இருக்குது, உருவம் பறவை ஹராம். மியூசிக் இருக்குது, போகக்கூடாது. நல்லடியார்களே, அதே நேரம் அந்த திருமணங்கள்ல சில அந்நிய ஹோட்டல்கள் அவங்களோட பாத்திரங்கள் சில நேரம் பண்டு இறைச்சி பரிமாறப்படக்கூடிய பாத்திரங்களும் இருக்கணும். பண்டு இறைச்சி பரிமாறப்பட்ட அந்த பாத்திரம் 7 தடவை கழுவி 1 தடவை மண் போட்டு கழுவப்படும். அதே ஹோட்டல் போய் இருக்கிறாங்க, அதே பாத்திரம் மண் போட்டு கழுவப்பட்டு இருக்காது. அதே பாத்திரத்தை நாம சாப்பிட வேண்டியது. அதனால திருமணத்தை நாம இந்த ஹோட்டல் வைக்கிறோம், தேவைப்பட்டா வைக்கிறோம், பிரச்சனை வீட்டில் வசதி இல்லை வைக்கலாம். ஆனா இவைகளை நான் கவனிச்சுக்கிறோம், இவைகளை பேசுறதுக்குரிய சந்தர்ப்பம் தான் இருக்கு. அதே நேரம் திருமணம் முடிச்சதுக்கு பின்னால கணவன் மனைவி நான் நிறைய பார்க்கிறோம். அவங்க சொந்த வாழ்க்கை விஷயங்களை ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க, எஃபில போடுறாங்க. எதை மறைக்கணும், எதை வெளிப்படுத்தணும் தெரியாம இருக்கிறது.
பெண்ணுடைய முகத்துக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டேட்டஸ் போட்டு என்னத்துக்கு ஒரு ஸ்டிக்கரோ தெரியாது. ஒரு போன ட்ரிப் போன இடங்கள்லாம் வீடியோ பண்ணி போட்டோ பண்ணி ஸ்டேட்டஸ். அல்லாஹ் அக்பர். ஏன் குடும்ப வாழ்க்கையின் இரகசியங்களை பகிரப்படுத்துகிறோம்? இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே அல்ஹம்துலில்லாஹ் இந்த திருமண வைபவம் ஹசன் மோதலில் என்னுடைய மாணவன் திருமண வைபவம் நடக்குது. நாங்கள் எல்லோரும் அவருடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் என்பதற்காக வாழ்த்துவோம். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்ற துஆவை ஓதி வாழ்த்துவது சுன்னா. எனவே இந்த துஆவை ஓதி நாங்கள் வாழ்த்துவோம். இன்ஷா அல்லாஹ் உடனடியாக திருமணம் நடக்கும்.